தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. மீரா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நானும் கூட வரேன்னு சொன்னா கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நீ பாத்துக்கோன்னு சொல்ற. தனியா அனுப்புறதுக்கே ஒரு மாதிரி இருக்குடி, மழை வர மாதிரி வேற இருக்கு. பவி, நான் என்ன புதுசா ஒரு இடத்துக்கா போறேன்? எப்பவும் நம்ம ரெகுலரா போற இடம் தானே, எனக்கு வழி தெரியும். அது மட்டும் இல்ல, ஆட்டோக்கார அண்ணா தான் வருவாருல்ல, அதனால அவரு கூட போயிட்டு தானே வர போறேன். அதனால நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் பத்திரமா போயிட்டு வந்துருவேன். அவருக்கு தான் ஈவினிங் ஆனா ஸ்கூல் சவாரி இருக்கும்ல, போறப்ப ஓகேடி, வரப்ப எப்படி அவர் கூட வர முடியும்? ஏண்டி, பஸ்ஸே இல்லையா? பவி, நீ என்ன நினைச்சு ரொம்ப ஓவரா பயப்படுற. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியே போற மாதிரி. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நான் போயிட்டு பஸ்ல வந்துருவேன், சரியா? நீ எதுவும் யோசிக்காத. கஸ்டமர்ஸ் ஏதாச்சும் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதை நீ பாத்துக்கோ. நீ இருந்தா தாண்டி கரெக்டா இருக்கும். அவங்களுக்குலாம் கரெக்டா மேனேஜ் பண்ண தெரியாதுல்ல. ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். பப்ளு இருந்தா கூட தைரியமா விட்டுட்டு போலாம். அவன் ஈவினிங் தானே வருவான். சரி சரி. அப்புறம் ஃபோன் கையிலே வச்சுக்கோ, நான் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண, சரியா? சரிங்க மேடம். அப்புறம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். அதை நான் கொடுத்துட்டு வரேன். அவங்க எப்படி ரெடி பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். சரி மீரா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி. வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்களோட அட்மின். என்னடா இன்னைக்கு அட்மினும் பேச வந்திருக்காங்க, புதுசா ஒரு வீடு கட்டியிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, புதுசா ஒரு கேரக்டரை இன்ட்ரோ பண்ணலாம்னு நினைச்சேன். அதான் இந்த வீட்டில் இருக்கவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் பொறுமையா வருவாங்க, சரிங்களா? வாங்க வாங்க, உள்ள போய் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். இவங்க தான் இந்த வீட்டோட தலைவி. இவங்க பேரு பார்வதி. சாந்தி, சாந்தி வாங்கம்மா. என்னம்மா நீங்க கிச்சன் வரையும் வந்திருக்கீங்க? ஏதாச்சும் வேணும்னா குரல் கொடுத்திருந்தாவே நான் கொண்டு வந்து கொடுத்துருப்பேனேம்மா. என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. இதுல என்ன இருக்கு சாந்தி? சொல்ல சொல்ல கேட்காம காலையில சீக்கிரமா வந்துடுற, வந்து இருக்கிற வேலை எல்லாத்தையும் நீ தான் பாத்துட்டு இருக்க. ஏதோ கூற மாற என்னால முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்ப்பேன்ல. என்னம்மா நீங்க, நானே சின்ன வயசுல இருந்து இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி இப்ப என் பையன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான். அப்படி இருக்கப்போ இத்தனை நாளா என்ன வேலையை விட்டு அனுப்பணும்னு நீங்க நினைச்சதே இல்லை. எங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் கேட்காமயே நீங்க செஞ்சிருக்கீங்கம்மா. உங்க மனசெல்லாம் யாருக்குமா வரும்? என்ன சாந்தி, நீ எப்படின்னு எங்களுக்கு தெரியாதா? உன்னை எப்படி நாங்க வேலையில இருந்து அனுப்புவோம்? இன்னைக்கு என்னன்னு தெரியும்ல. அது எப்படிமா மறப்பேன்? நம்ம விஸ்வா தம்பி தான் ஊர்ல இருந்து வருதுல்ல, நைட்டு அந்த தம்பிக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே சமைக்க போறேன். நீங்க கவலையே படாதீங்க. தம்பி வந்தோடனே அதுக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சு போட்டு அசத்திடுறேன். அதுவே என்ன கரெக்டு தான். அவன் வந்தோடனே சாந்தி அம்மா சமையல் தான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கான். அதனால உன்னதான் சமைக்க சொன்னான், தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? உண்மையாவே வா? தம்பி அப்படியா சொல்லுச்சு? ஆமா சாந்தி, உன் சமையல்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கே தெரியும்ல, நான் சமைக்கலனா கூட நீ சமைச்சு கொடுத்தா அவனுக்கு போதும்னு நினைப்பான். மா, இன்னும் விஸ்வா தம்பி மாறவே இல்லைல்ல. சின்ன பிள்ளையில இருந்து எப்படி இருந்துச்சோ இப்ப வரையும் அப்படிதான் இருக்கு. வெளிநாட்டிலேயே போய் வேலையை பார்த்துட்டு இப்ப நம்ம ஊருக்கே செட்டில் ஆகணும்னு வருது. இருந்தாலும் இன்னும் அப்படியே இருக்குல்லம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன சாந்தி, இன்னும் எத்தனை வருஷம் அவன் அங்கேயே இருப்பான் சொல்லு? சொல்ல சொல்ல கேட்காம நான் படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்கறேன், அவன் வேலை பார்த்ததெல்லாம் போதும். இதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா பிசினஸ பாக்கட்டும் தான் வர சொல்லியாச்சு. அவனும் அதுக்கு தான் ரெடியா வரான். சரிதாம்மா. அப்புறம் ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையும் இங்க இல்லைன்னா கஷ்டமா தானே இருக்கும். ஆமா அம்மா, தம்பி வந்த உடனே சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஆமா சாந்தி, அந்த வேலையில இறங்கணும். சரிங்கம்மா, நீங்க கவலையே படாதீங்க. தம்பி என் சமையல வேணும்னு சொல்லிருச்சுல, தம்பிக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சு வச்சு அசத்திடுறேன். சரி சாந்தி. பார்வதி, பார்வதி. ஆதோ வரேங்க. சரி சாந்தி, நீ பாத்துக்கோ. ஐயா கூப்பிடுறாரு, என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். சரிங்கம்மா. எத்தனை இடத்துல வேலை பாக்குறவங்களை இப்படி மரியாதையா நடத்துவாங்கன்னு தெரியாது. இந்த அம்மா இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட மரியாதை குறைவா நடத்தினதே இல்லை. இப்ப வரையும் அப்படியேதான் இருக்காங்க. இவங்களுக்கு நல்ல மருமகளா அமையணும். என்ன மிஸ்டர் ராஜு கூப்பிட்டீங்க? அடியே உனக்கு சும்மா விளையாட்டுக்கு. சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? மேடம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. என்ன எல்லாம் புள்ள வர சந்தோஷமா?
ஆமா, என் பிள்ளைய பார்த்தா 6 மாசம் ஆச்சுல்ல. எதுக்கு அந்த வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு? அவன் வந்து நம்ம கூடவே இருக்கட்டும். இனிமே பிசினஸ் எல்லாம் அவனை பாத்துக்க சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஆமா பார்வதி, கண்டிப்பா அவன் வந்து ஒரு 2 நாள் அவனுக்கு ரெஸ்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல கூட்டிட்டு போய் இவன் தான் எல்லாத்தையும் பாத்துக்க போறான். எனக்கும் கொஞ்சம் ரெஸ்டா வேணும்ல, எனக்கும் வயசாகுது. ஆமா ஆமா. சரிடி, அவன் ஏதாச்சும் ஃபோன் பண்ணானா? எப்ப வரானா? கார் ஏதாச்சும் அனுப்பணும்ல. உங்க பையன் தானே, நாம கார் அனுப்பிட்டா சரின்னு சொல்லிடுவானா? அவனுக்கு எப்ப வந்தாலும் போனாலும் கார்த்திக் தான் வேணும். அவன் இந்நேரம் எப்பவோ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. அவன் தான் அவனை கூட்டிட்டு வர போவான். அது சரி, அவன் ஃப்ரெண்ட பாக்கலனா அவனுக்கு தூக்கமே வராது போலயே. ஆமா, அப்புறம் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே படிச்சு வளர்ந்த பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. என்னம்மா ஒரே கூத்தும் கும்மாளமுமா? காலையில இருந்து வீடே களை கட்டுது போல. அது ஏண்டி கேக்குற? உன் மாமா வரான் ஊர்ல இருந்து, அதனாலதான் அண்ணனும் அண்ணியும் கையிலே பிடிக்க முடியல. ஒரே சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. ஓ, விஸ்வா மாமா வராரா? இவங்க 2 பேரும் யாருன்னா, நம்ம ராஜு இருக்காருல்ல, அவரோட தங்கச்சி. அவங்க பேரு துர்கா. இவங்க தங்கச்சி பொண்ணு, அவ பேரு ஷில்பா. இவங்களும் இதே வீட்டுலதான் இருக்காங்க. சரி, கதைக்குள்ள போலாம். இங்க பாரு ஷில்பா, விஸ்வா வேற ஊர்ல இருந்து வரான். இனிமே அவன் இங்கேதான் இருக்க போறானா. எப்படியாச்சும் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் ஒரு முடிவோட இருக்கேன். அதனால விஸ்வா வந்ததுக்கு அப்புறம் அவன் கிட்ட கொஞ்சம் நல்லா பேசி பழகு, புரியுதா? எப்படியா அவன் வந்து இனிமே இங்கேதான் இருக்க போறானா, கண்டிப்பா அவனுக்கு கல்யாண பேச்ச ஆரம்பிப்பாங்க, பொண்ணு தேடவும் ஆரம்பிப்பாங்க. இத நம்ம விட்டுறவே கூடாது ஷில்பா. இவ்ளோ பெரிய சொத்துக்கும் ஒத்த வாரிசு. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டினா நீ தாண்டி இந்த வீட்டுக்கு மகாராணியா இருப்ப. மா, நீ கவலைப்படாதம்மா. இத்தனை நாள் தான் விஸ்வா மாமா லண்டன்ல இருந்தாரு. அவர்கிட்ட பேசி பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இனிமே எப்பவும் இங்க தானமா இருக்க போறாரு. அதனால நீ கவலையே படாத. அவரே என்ன கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்ல வைக்கிறேன், போதுமா? அது மட்டும் இல்லம்மா, சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்துட்டு வரோம். அப்படி இருக்கப்போ அத்தை பொண்ணுன்னு அவருக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாமையா இருக்கும்? கண்டிப்பா அதெல்லாம் இருக்கும். சோ அவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகுனா போதும், அந்த இன்ட்ரெஸ்ட் லவ்வா கண்டிப்பா மாறுமா. அவரே அவர் வாயால என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல வைக்கிறேன், போதுமா? போதும் போதும்டி, அது மட்டும் நடந்துருச்சுன்னு வையேன், என்ன தவிர வேற யாரடி சந்தோஷப்படுவாங்க? இந்த மொத்த சொத்துக்கும் என் பொண்ணு தான் மகாராணினா நினைச்சு பாரு நாம எப்படி இருக்கலான்னு. மா, நீயும் அப்பப்ப அத்தை மாமா கிட்ட பேசி வைக்கணும். நீ எனக்கு சொல்லி தரியா? நான்லாம் அப்பப்ப சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே தாண்டி இருக்கேன். என் அண்ணனுக்கு கூட உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைலாம் இருக்கு. இருந்தாலும் விஸ்வா சம்மதிச்சா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். அதனால தாண்டி கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கு. அவன் வந்ததுக்கு அப்புறம் அவன் கிட்ட கொஞ்சம் நல்லா பேசி பழகு, புரியுதா? நீ கவலையே படாதம்மா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கப்போ நீ எதுக்கு பயப்படுற? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. டேய் மச்சான், எங்கடா இருக்க? டேய், நான் டெல்லி ரீச் ஆயிட்டேன்டா. அங்க பாரு, ஃபிளைட் ஏற போறேன். இன்னும் 2 ஹவர்ஸ்ல அங்க வந்து ரீச் ஆயிடுவேன். ஒழுங்கா வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ, புரியுதா? சரிடா மச்சான், நான் வராம வேற யார் வருவாங்க? ஷார்ப்பா அங்க இருப்பேன், போதுமா? ஒத்துட்டா மகனே, ஒழுங்கா வந்து சேரு. வேலை இருக்கு அது இருக்குன்னு கடைசி நேரத்துல வராம இருந்த ஏதாச்சும் பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட வந்து ரீசன் சொல்லு. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நான் ஆபீஸ்க்கு தான் வந்து இறங்குவேன், தெரியுதா? டேய், நான் வந்துடுறேன்டா. ஓகே ஓகே, ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, வச்சிடுறேன், பாய். கொஞ்சம் கூட மாறல. இங்க இருந்து போறப்ப எப்படி இருந்தானோ அப்படியே ரிட்டர்ன் வரான் போல. எப்படியோ இனிமே இங்கே இருக்க போறான். மச்சான், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. நானே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே திரும்பவும் பழையபடி ஜாலியா இருக்க போறோம். சீக்கிரம் சீக்கிரம் வாடா, உன்னை பார்க்கணும் தான் ஆவலா இருக்கேன். சரி சரி, நம்ம ஒரு 10 மினிட்ஸ்ல கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். லேட் ஆச்சு, என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிட போறான். ஏ வினோ, என்னாச்சு உனக்கு? இங்க நின்னு வெறிக்க பாத்துட்டு இருக்கேன். இல்ல, எனக்கும் பசிக்குது, அதான் வேலையும் இருக்கா. சாப்பிட போலாமா இல்ல வேலை பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன முடிவு பண்றது? அடி பாவி, அதான் பசிக்குதுன்னு சொல்றல, போய் சாப்பிட்டுட்டு வந்து வேலையா பாரு. என்ன இன்னைக்கே முடிக்க வேண்டிய வேலையா என்ன? ஆமா, இன்னைக்கு ஈவினிங் சப்மிட் பண்ணணும். என்னது? நீ எதுக்கு இப்ப வாய பொளக்குற? நானே ஃப்ரீயா இருக்கேன். நீ வந்து 2 மாசம் தானே ஆகுது. வேலைய மட்டும் முடிக்காம இரு, அப்புறம் தெரியும். கார்த்திக் சாரோட மறு உருவத்தை இதுவரை நீ பார்த்தது இல்லையே, அப்புறம் பாப்ப. என்ன நீ வேற என்ன பயப்படுத்துற? ஏற்கனவே எனக்கு அவரை பார்த்தா பயம்தான், இதுல வேற இப்படி எல்லாம் சொல்றீங்க. அது இந்த வாரத்துல 2 நாள் லீவ் வேற போட்டுட்டேனா, அதனாலதான் ஒர்க் பெண்டிங் ஆயிடுச்சு. நான் முடிச்சு கொடுத்துருவேன். கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. இல்லனா இன்னைக்கு நீ வீட்டுக்கே போக முடியாது, பாத்துக்கோ.
ஷாக்கு குறை வாய்க்குள்ள ஈ போயிட போகுது. ஏய், எதுக்கு இப்படி எல்லாம் பயப்படுத்துறீங்க? ஏற்கனவே எனக்கு அவரை பார்த்தா பயமா இருக்கு. இங்க பாரு, நீ முடிச்சிட்டீன்னா நீ பயப்பட தேவையில்ல. பிகாஸ் அவரை மாதிரி ஒரு குட் பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு வேலை நீ முடிக்கல, அப்ப தெரியும் உனக்கு கார்த்திக் சார்னா யாருன்னு. ஏய், நான் லஞ்சுக்கே வரல, நீ போ. நானு முடிச்சிட்டு அப்புறமா போய் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்காக சாப்பிடாம வேலை பார்த்தாலும் அவருக்கு பிடிக்காது. வா, சீக்கிரமா சாப்பிட்டு வந்துடலாம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? சோ, மழை வேற நல்லா வந்துகிட்டு இருக்கு. இவள தனியா போகாதடி, நானும் வரேன்னு சொன்னேன். நீ கடைய பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன்னு கிளம்புனா. ஷோ, இன்னும் வேற வரல. எங்க இருக்கான்னு தெரியலையே. கடையில இருந்து வெளியே வந்துட்டு இருப்பாளா? ஃபோன் பண்ணி பார்க்கலாம். வேற வழியே இல்ல. இதுக்கப்புறமும் வரலனா யாராச்சும் வந்தாங்கன்னா கூட கொஞ்சம் கூட்டிட்டு வர சொல்லலாம். எங்க இருக்கான்னு முதல்ல தெரியல. ஹலோ பவி. மீரா, எங்கடி இருக்க? எவ்வளவு நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இல்ல பவி, கடைக்குள்ள எனக்கு சுத்தமா சிக்னலே கிடைக்கல. வெளியே வந்து பண்ணலான்னு நான் தான் அட்டென்ட் பண்ணல. வெளியே வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். மீரா, மழை வந்துட்டு இருக்கு. ஏய், சும்மா லைட்டா தானே வந்திருக்கு. இங்கெல்லாம் மழை நின்றுச்சே. அவ்வளவுதான், நான் பஸ் ஸ்டாப்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல தானே பஸ் வரும். சோ ரோட மட்டும் கிராஸ் பண்ணி வரணும். அவ்வளவுதான், நீ போனை வை, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். மீரா, பத்திரமா வா. அப்புறம் என்ன சொன்னாங்க? கிறிஸ்டல் கிடைச்சிருச்சா? இல்ல மீரா, அவங்க ஆர்டர் பண்ணிருக்காங்களாம். அவங்களுக்கே நாளைக்கு தான் வருதான். அதான் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் பீட்ஸ் மட்டும் கொஞ்சம் எழுதி கொடுத்தல, அதுமே கொடுத்து எல்லாமே பார்சல் அனுப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் மீரா, அம்மா ஃபோன் பண்ணாங்க. நீ ஃபோன் பண்ணா அட்டென்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. ஆமாடி, கடைக்குள்ள ரொம்ப கூட்டமா இருந்துச்சா. எனக்கு அப்ப ஃபோன் எடுத்து பேசினா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, அதனாலதான் அட்டென்ட் பண்ணல. என்ன சொன்னாங்க? அது 2 பேரையும் சீக்கிரமா வர சொன்னாங்க. ஈவினிங் கோவிலுக்கு போகணுமா மீரா? ஓ அப்படியா, சரி பவி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன். இங்க மழை நின்றுச்சு. இரு, நான் அப்படியே ரோட் கிராஸ் பண்ணிட்டே பேசுறேன். அப்பதான் அந்த பக்கம் போறப்ப கரெக்டா இருக்கும். சரி மீரா, ஆனா ரோட பார்த்து கிராஸ் பண்ண. சரி. அப்புறம் ஆன்லைன்ல ஏதாச்சும் ஃபீட்பேக் வந்திருக்கா? நம்ம அவங்க கேட்ட டிசைன் அனுப்பிட்டோம்ல. ஒருத்தர் மட்டும் ஃபீட்பேக் அனுப்பியிருக்காங்க, மற்ற யாரும் அனுப்பல. ஓ இட்ஸ் ஓகே பவி, பார்த்துக்கலாம். மீரா மீரா. ஏய் யூ, சாரி சார். அறிவில்ல உங்களுக்கு? ரோட கூடவா கரெக்டா கிராஸ் பண்ண தெரியாது? போன் பேசிட்டு யாராச்சும் ரோட் கிராஸ் பண்ணுவாங்களா? உங்க இஷ்டத்துக்கு ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி சார், அத ஒரு இம்பார்ட்டன்டான கால், அதான் பேசிட்டே ரோட் கிராஸ் பண்ணிட்டேன். சாரி. எக்ஸ்கியூஸ் மீ, இம்பார்ட்டன்டான கால்னா நின்னு பேசிட்டு அப்புறமா பொறுமையா ரோட் கிராஸ் பண்ணணும். இந்த மாதிரி பேசிட்டே ரோட் கிராஸ் பண்ணா வேற மாதிரி ஏதாச்சும் நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப். ஒன்ஸ் லைஃப் போச்சுன்னா திரும்பி கிடைக்குமா? எதுவும் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யறோம்னா அதுல கவனமா இருங்க. சாரி சார், அது தெரியாம. சாரி. இதுக்கப்புறமாச்சும் கவனமா இருங்க மேடம். ஓகே, கேர்ஃபுல்லா ரோட் கிராஸ் பண்ணுங்க. ச்சே. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு விஷயம், அது என்கிட்ட ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டு இருக்கீங்க. அது என்னன்னா, அபிக்குட்டியோட அப்பா அம்மா யாருன்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா அது கதை போக போக உங்களுக்கே தெரிய வருங்க. அப்புறம் சித்தார்த்தோட பேர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரிவீல் பண்றேன். இன்னைக்கு எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க நம்ம கார்த்திக்கும் மீராவும் எப்போ மீட் பண்ணிப்பாங்கன்னு. ஸோ இன்னைக்கு அவங்க 2 பேரும் மீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவங்க மீட்டிங் சீன்ஸும் அடிக்கடி வரும். நாளைக்கு இன்னொரு கேரக்டர் இன்ட்ரோ ஆவாங்க. நம்ம கார்த்திகோட ஃப்ரெண்டு விஸ்வா, அவங்கள நாளைக்கு இன்ட்ரோ பண்ணிடுறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களை நாளைக்கு பார்க்க வரேன். பாய்.